இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சாட்சிகள் வழியாகத்தான் எதுவும் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். எனவே அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கிறார்கள். நாங்கள் இதற்கு சாட்சிகள். எந்த கிறிஸ்துவை நீங்கள் கொன்றீர்களோ அதே கிறிஸ்துவை நாங்கள் இப்பொழுது பிரசங்கிக்கிறோம். உயிர்த்த கிறிஸ்துவாக எங்களுள் இருந்து செயலாற்றி கொண்டிருப்பவர். அதைத்தான் இப்பொழுது நாம் பாஸ்கா திரியாக, பாஸ்கா விழாவிலிருந்து நம்மிடையே பிரசன்னமாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆலயத்துக்கு வருபவர்கள் முதலில் நடுநாயகமாக விளங்குகின்ற பாஸ்கா திரியை பார்க்கிறார்கள். அதன் பிறகு பீடத்தின் மீது இருக்கின்ற பைபிள், பீடம், நற்கருணை பெட்டி, நற்கருணை பெட்டிக்கு மேல் இருக்கின்ற சிலுவை, இவைகள் எல்லாம் நடுவில் இருப்பதற்கு காரணம் என்ன? இவைகள்தான் நம்முடைய விசுவாசத்தின் சாட்சிகள், சான்றுகள், ஆணிவேர். இவைகளினுடைய அந்த கருவிலே தான் கட்டப்பட்டது நம்முடைய திருச்சபை, நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசம். எனவேதான் புனித சின்னப்பர் சொல்லுவார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீண். Two roads diverged into a yellow wood, and I took the one less traveled by, and that has made all the difference. Less travel என்ற புத்தகத்திலிருந்து, இரண்டு சாலைகள் ஒரு காட்டிற்கு செல்ல பெறுகிறது. நான் குறுகிய காலத்தில் செல்லக்கூடிய சாலையில் பயணம் செய்ததே ஒரு மாறுதல். ரெண்டு வழிகள். வழக்கமாக நாம் என்ன செய்வோம்? எல்லோரும் பயன்படுத்துகிற பாதையில் செல்வதுதான் நம்முடைய இயல்பு வழக்கம். ஆனால் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து செல்லுதல் ஒரு மாற்று அனுபவத்தை கொடுக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்த சாட்சி மக்களுக்கு ஒரு புதிய வழியாக இருந்தது. இதுவரைக்கும் யாரும் இப்படி கேள்விப்பட்டதில்லையே. இறந்தவர்கள் யாரும் உயிர்த்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இயேசு புதிய சரித்திரத்தை படைக்கிறார். When we give everything we have, we are being drawn into the life of the Trinity. நாம் நம்மிடம் உள்ள முழுமையும் கொடுப்பதன் மூலம் தமத்திருத்துவத்தின் வாழ்வை காண்கிறோம். இறைவனுக்காக நாம் நேரத்தை, சிந்தனையை தாராளமாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு தகுந்தவாறு அபரிதமாக படியளக்கின்றார், அந்த வாழ்வை தருகின்றார். தமத்திருத்துவ வாழ்வு என்பது அந்த அந்யோன்ய வாழ்வு. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இந்த மூவருக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை இருக்கிறபடியினாலே மூவரும் ஒரே கடவுள் என்பது நம்முடைய வேத சத்தியம். ஆக ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை இருத்தல் வேண்டும். வீட்டிலே கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், இவங்களெல்லாம் இந்த ஒரே சிந்தனையில், ஒரே ஞானம், ஒரே குறிக்கோளில் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கணவன் ஒரு பக்கம், மனைவி இன்னொரு பக்கம், பிள்ளைகள் வேறு பக்கமாக இருந்தால் அது ஒரு சமாதானம் உள்ள குடும்பமாக இருக்க முடியாது. அதே போன்று வேலை செய்கின்ற இடத்திலே வேலை செய்பவர்கள், ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவருக்குரிய குறிக்கோள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்தால் அந்த செயல் வெற்றியை தரும். இல்லை என்றால் குழப்பத்தை உருவாக்கும், அல்லது ஒரு வேலையை மறுபடியும் செய்ய வேண்டிய இரட்டிப்பு வேலையாக்கும். இவைகளெல்லாம் அனுபவத்தில் நாம் பெற முடியும். எனவே தமத்திருத்துவத்தினுடைய வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த முழுமையான அன்பு நம்முள் இருத்தல் வேண்டும். God is in our life. Our business is to recognize this. Anthony de Mello. இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். அதை உணர்கிறோமா? உணர்வதற்கு நாம் அதை இனம் கண்டுகொள்வதற்கு வேண்டிய உணர்வை பெற்றிருக்கிறோமா? இப்பெல்லாம் ஃபேன் அடிக்குது, அதுக்கு நேரா கீழே உட்கார்ந்தாதான் காத்து கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா கூட கிடைக்காது. இவைகளை உணர முடியும். அதே போன்று இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்தல் வேண்டும். நம்முடைய இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார். அதை வெளிக்காட்டுவதற்கான அடையாளங்கள் தான் இந்த நற்கருணை பேழை, பாஸ்கா மெழுகுதிரி, திறந்து வைக்கப்பட்ட விவிலியம், பீடம், இவைகள் எல்லாம்
இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கின்றன. இவர்கள் முன்னே நாம் அந்த இறை சன்னிதானத்தை உணர வேண்டும். தனிப்பட்ட வகையில் திருமணத்தை நடத்துகிறார்கள் என்றால், திருமணம் முடிந்ததும் பொண்ணு மாப்பிள்ளையும் பீடத்துல வந்து கையெழுத்து போட வேண்டும். இறை பிரசன்னத்திலே அவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். அருகிலே 2 சாட்சிகளும் கையெழுத்து போடுவார்கள். திருமணம் ஆசீர்வதித்த குருவானவரும் கையொப்பமிடுகின்றார். இந்த பீடம் ஆனது நம்முடைய வாழ்க்கையில மையமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பலிபீடத்திலே நம்முடைய திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். திருப்பலியை ஒப்பு கொடுக்கும்போது என்ன செய்கின்றோம்? பெறுகின்றவர்கள் அனைத்தும் அந்த அப்பத்தின் வழியாக, அந்த ரசத்தின் வழியாக இயேசுடைய ரத்தமாக மாறப்போகிறது. நம்முடைய வேர்வை சிந்தி, நெற்றி வேர்வை சிந்தி உழைக்கின்றோம், கஷ்டப்படுகின்றோம். அந்த கஷ்டங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த அர்ப்பணித்தலினால்தான் நம்முடைய வாழ்வு மேன்மை பெறுகிறது. திருப்பலியினுடைய மிகப்பெரிய தாத்பரியமே இதுதான். நம்முடைய உழைப்பை நாம் இயேசுவின் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறை பிரசன்னம் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இறைவனை நம் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்வோம். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus Christ, let your Holy Spirit fill me and transform my heart and mind, that I may choose life, abundant life in you and with you, and give me the courage and strength to always discern good from evil and to reject everything that is false and contrary to your holy will. ஆண்டவராகிய இயேசுவே, உம் தூய ஆவியால் என்னை நிரப்பி என் இதயத்தையும் சிந்தனைகளையும் தூய்மைப்படுத்தும். அதனால் நான் உம்மோடு உம்மில் நிறைவாழ்வு அடைவேனாக. உம் சித்தத்திற்கு புறம்பான தீமைகளை வெறுத்து நல்லவற்றை அறிந்து அதன்படி வாழ தெம்பையும் திடமனதையும் தந்தருளும். உம்மை அறிந்து புரிந்து உம்மை எங்களுடைய உள்ளத்தில் இனம் கண்டுகொள்ளக்கூடிய வகையில எங்கள் ஆன்மீக கண்களை திறந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.